இருக்கும், விவேகம் இருக்கும். இந்த இரண்டு நிலைகளும் இவருக்கு இருக்கிறது. பொதுவாக நான் கர்ம வினையை பத்தி ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்கேன். தாய் தந்தை செய்த புண்ணியம் நம்முடைய பிறப்பு என்பது. தாயும் தந்தையும் அதிகபட்சமாக புண்ணியம் செய்திருந்தால், இறை சக்தி எவருக்கோ ஒருவருக்கு இருந்தால், நாம் நம்முடைய பிறப்பில் மிகப்பெரிய சக்தி படைத்தவர்களாக மாறுவோம். அதை தொடர்ந்து நான் பேசிட்டு இருக்கேன். முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவருடைய ஜாதகத்தை வைத்து, அவருடைய தந்தையாருடைய ஜாதகத்தை வைத்து, நிலையினை வைத்து, எந்த வழியில் இந்த குடும்பம் விருத்தியானது, எப்படி வளர்ச்சி கண்டிருக்கிறது என்பதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதற்கு காரணம் இறை அருள் என்பது மகா சக்தியாக அவளுக்கு குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. மதிப்புமிகு முத்துவேலர் அவர்கள் செய்த புண்ணியங்கள் கலைஞர் அவர்களுக்கு உண்டானது. அவருக்கு ஒரு யோகம் கிடைத்தது. அவர் சாப்பிட்ட சாப்பாட்டின் காரணமாக, அந்த ஆலயத்தின் உணவின் காரணமாக தெய்வ பலம் என்பது அவருக்கு கிடைத்தது. அடுத்து வந்த வம்சம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பௌர்ணமி யோகத்தோடு பிறந்தார். அந்த அம்மா செய்த புண்ணியம். அப்போ அடுத்து பாத்தீங்கன்னா துர்கா அம்மையாரும் ஸ்டாலின் அவர்களும் அவர்கள் செய்த புண்ணியம். ஒரு வம்ச விருத்தி அப்படின்னா இருவரை வைத்து ஒரு வம்சம் உருவாகிறது, அடுத்து ஒரு வம்சம் உருவெடுக்கிறது. இப்படி மூன்றாவது தலைமுறையாக உருவெடுத்தவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அப்போ இவருடைய தாய் தந்தை செய்த புண்ணியங்கள், அவர்களுக்கு முன்னோர் செய்த புண்ணியங்கள் எல்லாமே இவருக்கு ஜாதகமாக வந்திருக்கிறது, பௌர்ணமி யோகமாகவும் கிடைத்திருக்கிறது. ஒரு இளம் வயதில் சாதித்த தலைவராக உருவெடுத்திருக்கிறார் உதயநிதி அவர்கள். 2021 தேர்தலிலே இவருடைய அளப்பரிய பணிகள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்த்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்ப பாத்தீங்கன்னா இவருக்கு என்னதான் யோகம் இருக்கு. அப்போ மக்கள் செல்வாக்கு ஒருவருக்கு எப்படி ஏற்படும் என்றால், சனி பகவானுடைய ஆதிக்கம் அந்த ஜாதகருக்கு கிடைக்க வேண்டும். அப்ப லக்னம் பார்த்தீங்கன்னா கும்ப லக்னம். கும்ப லக்னத்தை சேர்ந்த அதனுடைய அதிபதியான சனி பகவான். இந்த சனி பகவான் என்ன பண்றாருன்னா, 7ஆம் வீட்டை போய் உட்கார்ந்துக்கிட்டு சிம்மத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய சப்தம பார்வையாக லக்னத்தை, தன்னுடைய வீட்டை பார்க்கிறார். அப்போ ஒரு பலம் சேர்க்கிறார். பொதுவாக ஜோதிட விதிகளின்படி கேந்திர ஸ்தானங்களில் இருக்கும் கிரகங்கள் யோகமான பலன்களை கொடுத்தாக வேண்டும் என்பது விதி. 1, 4, 7, 10 என்பது கேந்திர ஸ்தானங்கள். 1 லக்கினம், 4